Okay. No. I'm going to get. No. எவ்வளோ ஹைட்டுன்னு உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்குங்க பக்கத்தில் இருந்து பார்க்குறதுக்கு. ஸ்ட்ரக்சரை பாருங்கள். டெம்பிளை நீங்கள் விசிட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கல்யாண மண்டபம். யூடியூப்ல பார்த்துருக்கேன். ஓகே. சில வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. பட் வந்து இது ரோடு வந்து ரொம்ப நேராக இருக்குது. எப்படி தமிழ் பேசுறீங்க? எப்படி தமிழ் தெரியும்? நம்ம தமிழ்நாடு தான், திருவண்ணாமலைக்காரங்க தான், எங்கள் ஊரில் இருந்தால் செல்லியும். ஓ, ஆக்சுவலாக இந்த மோடு வந்து ஹைப்பர் வியூ. ஏன்னா உங்களுக்கு க்ரௌடு எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்காக அதை வச்சுருக்கேன். க்ரௌடை பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் இருக்கிறதுனால வந்துக்கிட்டே இருக்குங்க க்ரௌடு. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, பெங்களூரில் உள்ள ஈஜிபுரா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். எதுக்காகனா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட சிலை வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2019 இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட ப்ராசஸ் இப்போ கம்ப்ளீட் ஆகி அதோட கும்பாபிஷேகமும் ரீசெண்டாக முடிஞ்சிச்சு. அதை நம்ம விசிட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னா, எக்ஸாக்டாக மெஜஸ்டிக்லேருந்து வெறும் 12 கிலோமீட்டரில் இருக்குங்க. ஈஜிபுரா அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். இது போக ஒசூர்லேருந்து வெறும் 35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வர்றீங்க, இல்லை வேறு டிஸ்ட்ரிக்கு வேறு ஸ்டேட்லேருந்து வர்றீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் மெஜஸ்டிக் வந்துடுங்க. அங்கேருந்து வந்துட்டு உங்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக வந்து கொஞ்சம் நேரம் டிராஃபிக்கு அப்புறம் நம்ம கோயிலை வந்து ரீச் பண்ணிட்டோம். இதுதான் அந்த கோயிலோட ஸ்ட்ரீட்டு. இந்த ஸ்ட்ரீட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு சின்னமான ஒரு ஸ்ட்ரீட்டுன்னு. ஏன்னா இதில் நீங்கள் கார் எடுத்துகிட்டு வர்றது, வேறு பஸ்ஸில் கூட வர்றதுங்கிறது முடியாத ஒரு செயல். நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து அவுட்டர்லேருந்து இறங்கி உள்ளே நடந்து வர்ற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் 2 வீலர் எடுத்துகிட்டு வர்றது என்னையை பொறுத்த வரையும் ரொம்ப பெஸ்ட்டு. 4 வீலரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆயிடுவீங்க. இந்த 35 கிலோமீட்டரை நான் ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு 1.5 hour ஆணுச்சு. ஏன்னா பெங்களூரை பற்றி உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டிராஃபிக் இருக்கும்னு. கடைசியாக வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நான் பார்க்கிங்க்கு இடம் இல்லாமல் ஒரு சின்ன சந்தில் வந்து பார்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா இங்கே சுத்தமாக பார்க்கிங் வசதியே கிடையாது. இந்த விஷ்ணு சிலையோட பெயர் என்னன்னா, விஸ்வரூப கோதண்ட ராம விஷ்ணு சிலை அப்படிங்கிறது தாங்க இந்த கோயிலோட பெயர். இந்த கோயிலோட ஓப்பனிங் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 7 நாளுமே வந்து நடைமுறையில் இருக்கும். இது போக காலையில் 6 மணிலேருந்து இரவு 9 மணி வரையுமே ஓப்பனில் இருக்கும். இதுக்கிடையில் சிறப்பு தரிசனங்கள் சொல்லிட்டு சில நேரங்கள் வந்து சிறப்பான அர்ச்சனையோ சிறப்பான மந்திரங்களோ வந்து சொல்லுவாங்க. அதை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சுக்கிறதுனால அடைஞ்சிக்கலாம். மேலும் இந்த சிலையோட சிறப்பு என்னென்னா, இதோட உயரம் 108 அடி கொண்டது. இது போக இதுக்கு சிவில் ஒர்க்கு, இன்ஜினியர் ஒர்க்கு, டிரான்ஸ்போர்ட்டு, இது மாதிரி இதர செலவுகள் எல்லாம் சேர்த்துமே இதை இங்கே கொண்டு வந்து மேனுஃபேக்சரிங், அதாவது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 2,60,00,000 ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான குறிப்பு, இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் போகணும்னா ஷூ செப்பலோ எதுவும் அலௌடு கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் வெளியிலே கழட்டி வச்சுட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் கழட்டி வைக்கிறதுக்கு லாக்கரோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராசஸும் கிடையாது. நீங்கள் ரேண்டமாக வெளியில் தான் வச்சுட்டு போகணும். இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்தால் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போகணும். இதுதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து சிவில் ஒர்க்கெல்லாம் போய்கிட்டு தான் இருக்குது. இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து அவங்க இன்னும் ஓகே பண்ணல. பட்டு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போவே க்ரௌடு வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 100-200 மீட்டருக்கு வந்து க்ரௌடு மட்டுமே இருந்துச்சு. அந்த க்ரௌடை வந்து ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட எந்த ஒரு ப்ராசஸுமே இல்லை. அப்படியே ரேண்டமாக வந்து க்யூவில் நிற்க வேண்டியது தான். ஏன்னா இப்போ தான் சிவில் ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்குது. இனி போக போக பார்த்திங்கன்னா இந்த கோயில் ரொம்பவே டெவலப் ஆயிரும், ரொம்ப ஃபேமஸாக ஆயிரும். ஸோ க்ரௌடை சமாளிக்கிறதுக்கு இவங்க கண்டிப்பாக சிஸ்டம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியே ஆகணும். நான் க்யூவில் நிற்கும்போது காலையில் மணி 11:25. எனக்கு இந்த ப்ராசஸ் கோயிலை சுற்றி பார்த்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர்றதுக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் இல்லைனா ஒரு மேக்ஸிமம் 1 hour இருந்துச்சு. உங்களுக்குமே அவ்வளோ நேரம் தான் இருக்கும், மேக்ஸிமம் 1 hour. அதுக்குள்ளே நீங்கள் இந்த டயத்துக்குள்ளே பிளான் பண்ணிக்கிங்க. இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குங்க. இந்த கோயில் வந்து 75 வருஷம் ஒரு பழமையான கோயிலாங்க. இதை வந்து மறுபடியும் ரீஒர்க் பண்ணி புதுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. மேலும் இந்த கோயிலுக்கு பெருமை சேர்க்கிற விதமாக இந்த சிலையை செஞ்சு வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதற்கான பிளான் 2010 ஆரம்பிச்சிட்டதா சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய விஷ்ணு சிலை ஒரே ஒரு பாறைனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதுதாங்க இந்த கோயிலோட சிறப்பம்சமே. அதாவது 420 டன் கொண்ட ஒரே பாறைனால் செதுக்கப்பட்ட ஒரே சிலை இந்த விஷ்ணு சிலை தாங்க. இந்த பாறை 2019 காலகட்டங்களில்
திருவண்ணாமலையிலேருந்து பெங்களூர் கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருந்ததுங்க. நீங்களே அந்த சீசனில் நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ லாரி, எவ்வளோ வந்து இடத்த வந்து விவசாய நிலங்கள்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆணுச்சு, வீடுகள் டிஸ்டர்ப் ஆணுச்சு. ஸோ சாலை வசதி கிடையாது. இது மாதிரி விஷயங்களெல்லாம் தாண்டி இந்த சிலையை அங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்களாங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தாங்க. இந்த பாறையை எடுத்துகிட்டு வர்றதுக்கு 240 டயர் உள்ள வெஹிக்கிளையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த பாறையில் சில விஷ்ணுவோட முகங்கள், பாகங்கள் இதெல்லாம் செதுக்கப்பட்டு, அதாவது தமிழ்நாட்டிலே செதுக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா நீங்கள் அதாவது மேலே ராமரை வந்து பாதத்தை தொட்டு வழிபடுறதுக்கான தரிசன டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்கள் மேலே போகிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் கீழே வந்து நார்மல் கருவறையை பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு மேலே போய் நல்லா க்ளோஸ்அப்பில் பார்க்கணும்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 12 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு ஃப்ரீ. என்னையை பொறுத்த வரையும் இந்த 100 ரூபா ஒரு முட்டாள்தனமான ஒரு டிக்கெட் ப்ரைஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு கீழேருந்து பார்த்தாலுமே அதே வியூ அதே தான் கிடைக்கிது. இன்க்ளூடிங் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் எதையும் டச் பண்ண முடியாது. ஸோ என்னையை பொறுத்தவரை நீங்கள் மேலே போகிறதுங்கிறது ரொம்பவே வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். மேபி ஃப்யூச்சரில் வந்து இதோட அமௌண்ட்டை கம்மி பண்ணாங்கன்னா நீங்கள் மேலே போய் பார்த்துட்டு வரலாம். ஒரு வழியாக மேலே அந்த விஷுவல்லாம் பார்த்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே கருவறையை பார்க்குறதுக்கான ஒரு கியூ வந்து நிற்கும். அதுலேயும் நீங்கள் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த கருவறைக்கான அந்த மண்டபம் சொல்லுவாங்கள்ல முன்னாடி, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூலிகை, ஒரிஜினல் பூ இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. இந்த கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த துளசி, துண்ணூறு இதெல்லாம் வச்சு குங்குமம் வச்சு ஒரு பிரசாதம் மாதிரி கொடுப்பாங்க. அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு அப்படியே நீங்கள் எக்ஸிட் ஆக ஆரம்பிக்க வேண்டியதான். அந்த கோயிலோட கருவறைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. அதுவுமே சிவில் ஒர்க்கு போய்கிட்டு இருக்குது. அதுக்கு பக்கத்திலே லெஃப்ட் சைடு வந்து ரெஸ்ட் ரூம் வசதி இருக்குது. பட் ஆனால் அந்தளவுக்கு அந்த ரெஸ்ட் ரூம் வசதி ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ மேபி இப்போ ஒர்க்கிங் ப்ராசஸில் இருக்கலாம். இந்த கல்யாண மண்டபத்தில் நீங்கள் எதுவும் மேரேஜ் பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் அமௌண்ட்டு. ஏன்னா ஆக்சுவலாக மேலே பார்க்குறதுக்கே 100 ருபீஸ் வாங்குறாங்க. இந்த கல்யாண மண்டபத்துக்கெல்லாம் ரெண்ட் எவ்வளோ வாங்குவாங்கன்னு தெரியாது. அந்த மண்டபத்துக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா குடிநீர் வசதி இருக்குது. வேணும்னா பயன்படுத்திக்கலாம். அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சாச்சு, அதாவது எக்ஸிட்டு. இப்போது நம்ம நின்ன கியூலேருந்து முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டோம். கோயிலுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஸ்டாச்சுஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அதில் எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறது, கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கிறது, விஷுவல் பார்க்குறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நட்டாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நானுமே அந்த இடத்துலலாம் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம தமிழ் பேசினவங்க நிறைய பேர் வந்து ரேண்டமாக ஒரு ரிவ்யூலாம் கொடுத்தாங்க. அது என்ன ஏதுங்கிறது, எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக கோயிலுக்கு வந்தவங்கள்ட்ட ரேண்டமாக கேட்போம். அவங்களும் தமிழ் தான். ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் ப்ரோ? சீனிவாசன். உங்கள் பேர் ப்ரோ? என்னோட பேர் ஷமு. ஓகே, இங்கே எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? நான் வந்து இங்கே பெங்களூர்லாம் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து விழுப்புரம். நீங்கள் எந்த ஊர்? விழுப்புரமா? என்னோட தம்பி ஆக்சுவலி. ஓகே, இங்கே ஃபேமிலியாக வந்திருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இதை பற்றி. இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு வந்த ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி நான் வந்து இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் பார்த்துருக்கேன். ஓகே, சிலை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. பட் வந்து இது ரோடு வந்து ரொம்ப நேராக இருக்குது. ஓகே, ஆக்சுவலி இது ரொம்ப சேலஞ்சிங். ஆமாம், கொஞ்சம் 4 வெஹிக்கிள்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். 4 வீலர் அது எப்படி உள்ளே கொண்டு வந்தாங்க, எப்படி வந்து இங்கே வந்து செட்டப் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஓகே, ஆக்சுவலி அங்கே வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம் அங்கே நிறைய செதுக்குனாங்கன்னு சொல்லி. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க. ஆமாம், பார்த்தீங்கன்னா உண்மையில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ முகமே அவ்வளோ வடிவாக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப அழகான ஒரு முகம். இது கொண்டு வந்து நிறுத்தினது எப்படின்னு தெரியல. பட் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஓகே ப்ரோ, இந்த கோயில் வந்து வந்ததில் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எந்த மாதிரி நல்லா வைபாக இருந்ததா எப்படி? ஆமாம், ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃபேமிலியோட வரேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஓகே, வந்தது. இங்கே பெங்களூரில் எந்த லொக்கேஷன்லேருந்து வர்றீங்க? ஸோ இங்கே பெங்களூரில் வந்து நாங்கள் பொம்மனஹள்ளியா? ஓகே, இது 2 வீலர் வந்தீங்களா, காரில் வந்தீங்களா? இல்லை, நாங்கள் 2 வீலரில் தான் வந்தோம். ஓகே, ஸோ ரொம்ப அழகான ஒரு இடம். ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் இந்த இடத்துல என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி கொஞ்சம் க்ளீனாக வச்சுருந்தாலே போதும். ஓகே, ரிமைனிங் அந்த செவரு, அதுக்கப்புறம் கீழே இருக்க எல்லா இது, அதுக்கப்புறம் டைல் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி வந்து பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீ மைண்டோட இருக்கும்.
எப்படி ப்ரோ இந்த கோயிலுக்கு வந்தது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நாங்களும் இது தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறோம். ஓகே, நீங்கள் எந்த ஊர்? நாங்கள் இங்கே தான் லோக்கல் கம்னேலி கல்யாண நகர். ஓகே 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 ஈஜிபுரா. ஓகே, இவர் நம்ம ராம்சாபல்யா. எப்படி தமிழ் பேசுறீங்க? எப்படி தமிழ் தெரியும்? நம்ம தமிழ்நாடு தான், திருவண்ணாமலைக்காரங்க தான், எங்கள் ஊர்ல இருந்து தான் செல்லியும். ஓ ஓகே, திருவண்ணாமலையிலேருந்து. ஆமாம், நம்ம நாட்டுக்கு நம்ம மண்டியா எல்லாம். ஓகே ஓகே ப்ரோ, நம்ம எல்லாம் ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறோம். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. லீவ் டைம்ல வந்து பார்க்கலாம், சாமியை பார்த்து வர ரொம்ப நாள் ஆகிடும். இப்போ இந்த கோயிலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க? ஓகே ஓகே, நல்லா எப்படி ப்ரோ, நல்லா சூப்பராக இருக்கா? இன்னும் இந்த இடத்துல என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்? தண்ணி ஓகே, வெளியேற்றில் உள்ள லைனை கரெக்டாக விட்டாங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஏதாவது கொஞ்சம் சிஸ்டம் வைக்கலாம். மேலே அந்த 100 ரூபாய் கம்மி பண்ணாலும் நல்லா ஓ ஆமாம் ப்ரோ, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் 100 ஆக்சுவலி. ரூபாய் கொடுக்கலாம், ஆனால் பாதத்தை தொடக்கூடாதான். அப்போ 100 ரூபாய். ஓ அது கொஞ்சம் இதெல்லாம் அந்த போர்ட்லேயே போட்டிருக்காங்க ஆ. பாதா தர்ஷனம் per 100 rupees. ஆனால் அங்கே தொடர்ந்து கொடுத்துல மேலே. ஆக்சுவலாக அப்புறம் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபிலாம் மேலே கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அதையும் அலோவ் பண்ணலாம். மேலே அது கீழே இருந்து கீழே வர பார்க்கலாம், மேலே போய் பார்க்க கூட முடியாது. ஓகே ப்ரோ, ஓகே. மேலும் இந்த கோயிலுக்கு நீங்கள் டொனேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இது போக அந்த கோயில் நிர்வாகம் இது இன்னும் ஒர்க்கிங் ப்ராசஸில் தான் இருக்குது. இன்னும் சில வசதிகளை நாங்கள் ஏற்படுத்துவோம். அன்னதானம், கியூ ப்ராசஸ், டிக்கெட் விலை, மக்கள் தங்குவதற்கு இது போன்ற வசதிகளை இன்னும் ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரையும் இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னென்னா அந்த கோயிலோட அந்த ஸ்டாச்சுஸ் தாங்க, அதாவது விஷ்ணு சிலை அதுதான் வந்து பிரமிக்க வைக்கதான் இருக்குது. ஏன்னா அதில் அவ்வளோ ஒரு கலை வடிவம், அவ்வளோ ஒரு இன்ஜினியர் ஒர்க்கு, சிவில் ஒர்க்கு அப்படிங்கிறது எல்லாம் கலந்து பார்க்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு வியூவாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோயிலோட பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே வச்சுருக்கலாம், இல்லை ஏன்னா வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இது பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடம். இதுக்குள்ளே கொஞ்சம் யார் விஐபி வர்றதா கூட இருக்கட்டும், இல்லை பொதுமக்கள் அதிகமாக வர்றதா இருக்கட்டும், இல்லை விசேஷ காலங்களில் அவங்க க்ரௌடை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது போக்குவரத்து நெரிசலை ரொம்பவே உண்டு பண்ணும். அவ்வளோதான், வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும் வரை பை பை.